Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் OS ROG வெர்ஷனை வந்து எப்படி வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபீனிக்ஸ் OS நார்மல் ஃபீனிக்ஸ் OS வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுருக்குறோம். ஸோ அந்த ஒரு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஒரு ஃபீனிக்ஸ் OSோட அடுத்த வெர்ஷன் தான் வந்து ஃபீனிக்ஸ் ROG. எல்லாருக்குமே வந்து இந்த ROG மாடல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து கேமிங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னா ROG மொபைல் தான். ஸோ அந்த ஒரு OSல அப்படியே எடுத்து நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த ஒரு ஃபீனிக்ஸ் OS ROG வெர்ஷனில். ஸோ இந்த ஒரு ஃபீனிக்ஸ் OS ROG வெர்ஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபீனிக்ஸ் ROG வெர்ஷன் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் OS இந்த ஒரு OS வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஒரு OS வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த ஒரு ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ஒரு ஃபைல் வந்து முக்கியமாக வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நடுவில். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் இந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். முதல்ல வந்து 2 ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லேப்டாப்பில். இப்போ வந்து நான் வந்து இந்த 2 ஃபைலையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு இந்த 2வது ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து காப்பி பண்ண வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட டிஸ்க் எல்லாமே வந்து கீழே வந்து வியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரியுது. இப்போ வந்து என்கிட்ட வந்து 2 டிஸ்க் இருக்குது, அண்ட் லோக்கல் டிஸ்க் C அண்ட் லோக்கல் டிஸ்க் D. இப்போ வந்து இன்னும் ஒரு டிஸ்க் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஃபீனிக்ஸ் OSக்காக ஒரு 50 GB தனியாக வந்து ஒரு டிஸ்க் வந்து ஒதுக்கி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிஸ்க் வந்து இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து எத்தனை ஜிபி நம்ம வந்து ஒரு தனி டிஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படி கேட்குது. இதில் வந்து MB கணக்கில் தான் கேட்கும். நீங்கள் வந்து ஜிபி வந்து MB கணக்கில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ வந்து 50 GB தேவைப்படுது. ஸோ 50 GB தேவைப்படுதுன்னா வந்து 50,000 MB வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 52,000 MB நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து ஒரு 52,000 MBனா 50 MBக்கு சம்திங் உள்ளே வரும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் வந்து 52,000 MB வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து ஒரு லோக்கல் டிஸ்க் மாதிரி தனியாக ஒரு டிஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு ஸோ அன்லோக்கேட்டட் இருக்குது. இதில் வந்து 50 GB வந்து இந்த ஒரு டிஸ்கில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் வந்து இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா. இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுக்கு வந்து நேம் கேட்குது, ABCDயில் நேம் கேட்குது. நம்ம வந்து வச்சுக்கிட்டோம், வேறு எதுவுமே வந்து சூஸ் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுக்கு வந்து எதுவும் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா பேர் வச்சுக்கலாம். நான் அது பேர் வைக்கல, நியூ வேல்யூங்கிறது பேராக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு டிஸ்க் வந்து இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபீனிக்ஸ் OSக்காக ஃபீனிக்ஸ் OS வைக்கிறதுக்காகவே ஒரு 50 GBக்கு வந்து டிஸ்க் வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட டிஸ்க் வந்து நம்மளோட பிசிலே போய் பார்த்துலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். நியூ வேல்யூன்னு சொல்லிட்டு டிஸ்க்கு தான் ஒரு 50 GB வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு டிஸ்கில் தான் வந்து நம்ம வந்து ஃபீனிக்ஸ் OS ROG வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபீனிக்ஸ் OSஐ. இந்த ஃபீனிக்ஸ் OS டவுன்லோடு பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போடுவோம், கீழே போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளோட பிசியில். இப்போ வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி இந்த ஒரு OS வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எப்போதும் போல் இன்ஸ்டால் அப்படியே கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த பிறகு ஹார்ட் டிஸ்க் கேட்குது. தனியாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் இல்லையா, புதுசாக ஒரு டிஸ்க் வந்து 50 GB ஓப்பன் பண்ணிக்கிறோம் இல்லையா. என்னோடய டிஸ்கோட நேம் வந்து ஸோ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு 32G வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்.
ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வந்து ஸ்பீடாக வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபீனிக்ஸ் OS வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு இப்போ வந்து ரீபூட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஸோ லேட்டாக வந்து ரீபூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்த பிறகு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது ஃபீனிக்ஸ் ROG வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து நார்மல் ஃபீனிக்ஸ் OS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இந்த நார்மல் ஃபீனிக்ஸ் OS வந்து அப்படியே வந்து ROG ஃபீனிக்ஸாக வந்து மாற்ற போகிறோம் இப்போ வந்து வெளில வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஃபீனிக்ஸ் OSன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த இடத்துல ஃபீனிக்ஸ் OS இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் உள்ள வந்துடுவீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும் ப்ரோ, லிங்க் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபைலுக்கான லிங்கை வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த ஃபைல் எனக்கு வேணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைலுக்கான லிங்க் உங்களுக்கு நான் பர்சனலாக வந்து சென்ட் பண்ணுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு ஃபைலை. இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஃபைலாக வந்துட்டு ஸோ இந்த ஒரு ஃபைல் வந்து இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதே பேரில் வந்து இன்னொரு ஃபைல் உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ISO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3ஆவதாக வந்து ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ISO ஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து POSROG வெர்ஷன் 3 அப்டேட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ISO ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ள இந்த ஃபைலை வந்து நாம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு தான் வந்து நம்மளுக்கு வேலையே இருக்குது. இப்போ இந்த ISO ஃபைலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபைலை வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுவோம். இந்த ஃபைலை கிளிக் பண்ணோன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் நான் காப்பி பண்ணுற ஃபைல்ஸை மட்டுமே வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் வந்து 8 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 ஃபைல்ஸுமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது செலக்ட் பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ண பிறகு நம்ம வந்து தனியாக ஒரு டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபீனிக்ஸுக்காக தனியாக ஒரு டிஸ்க் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த ஃபீனிக்ஸாக ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஃபீனிக்ஸையும் இதிலே வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃபீனிக்ஸை இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண பிறகு ஃபீனிக்ஸ் OS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போவோம். இதை கிளிக் பண்ணி உள்ளே போன பிறகு இதில் வந்து நம்ம வந்து ஃபீனிக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணது எல்லாமே வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ரீப்ளேஸ் அந்த ஃபைல்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்லுது. இதில் வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இப்போது நாம் வந்து காப்பி பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபைலை வந்து காப்பி பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் கொண்டு வந்து இதே போல் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது எந்த ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு ISO ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒரு ஃபைலில் உள்ளே போயிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒரு ISO ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். பட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ISO ஃபைலை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணி இந்த ஒரு ISO ஃபைலை காப்பி பண்ணி நம்ம வந்து இந்த ஃபீனிக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் இல்லையா, இப்போ போய் பேஸ்ட் பண்ணோம்ல, அதே லொக்கேஷனில் போய்ட்டு இந்த ISO ஃபைலை பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இது ஒரு ISO ஃபைலையும் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபீனிக்ஸ் ROG வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக வந்து இந்த டெஸ்க்டாப்பில் உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஷட் டவுன் ஆகி நம்மளுக்கு ஃபீனிக்ஸ் ROG OS வந்து ரீபூட் பண்ணி உங்களுக்கு கொண்டுட்டு போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணி மட்டும் முடித்தா மட்டும் போதும். இந்த ஒரு OS வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட முடியும். இது வந்து இந்த ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து எதுக்கு வந்து அதிகமாக வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா, ரொம்ப 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 சுலபமாக வந்து ஸ்மூத்தாக வந்து கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். அது மட்டுமே இல்லாமல் இன்டர்னல் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்டர்னல் ஆடியோ வந்து லைவும் பண்ண முடியும். அதிக பேர் வந்து இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாதனால தான் வந்து இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பிசியில் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதிக பேர் பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் தான் வந்து இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜியில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேம். அதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து லோட் ஆகி ஃபஸ்ட் ஒரு உள்ளே வரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் வரனால கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். கேமர்ஸுக்காகவே ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு OS தான் இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி OS. OS ஃபுல்லாக வந்து லோட் ஆகிட்டு உள்ளே வந்து வெல்கம் ஸ்க்ரீன் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபோனை வாங்கினோமா வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து இது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வந்து மவுஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். நார்மல் ஃபீனிக்ஸ் OSக்கும் இந்த ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷனுக்கும் மவுஸ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மவுஸை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க மவுஸோட ஐக்கான். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண முடிச்ச பிறகு இதில் என்ன சொல்லுதுன்னா, செட்டப் நியூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒய்ஃபைலேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்த ஒரு ஒய்ஃபையும் வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து கண்டினியூ கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உள்ளே போய்ட்டு ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்காக வந்து ஒரு நேம் கொடுத்து உள்ளே வந்து போகிறேன். ஸோ ஒரு நேம் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இதே போல் வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் கொடுத்த பேருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து இதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு ஆல் செட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு லெவலில் இருக்குல்ல இந்த லுக்கு, செம்மையாக இருக்குது. இந்த ஒரு ஃபீனிக்ஸ் OS வந்து நார்மலாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம். தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, போய் பாருங்கள். ஃபீனிக்ஸ் OSல வந்து ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகாட்டி என்ன பண்ணணும், ஃபீனிக்ஸ் OS வந்து இப்போ நார்மல் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபீனிக்ஸ் OSை பற்றி எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ நார்மல் ஃபீனிக்ஸ் OSக்கும் இந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வெர்ஷனுக்கும் எவ்வளவோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல இது பார்க்கும்போது. நம்மளோட பிசி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இப்படி வந்து பிசியில் உள்ள மாதிரியே இருக்குது. நார்மல் ஃபீனிக்ஸ் OSல வந்து இந்த ஆர்ஓஜி வெர்ஷன் இல்லாமல் ஃபீனிக்ஸ் OSல வந்து இந்த மாதிரி லுக் இருக்காது, வேறு மாதிரி ஒரு லுக் இருக்கும். இதில் வந்து இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வச்சுருக்குறாங்க. தனியாக ரெக்கார்டிங் ஆப்ஷன் வச்சுருக்க உங்களுக்கே தெரியும். நார்மலாக வந்து அந்த ஃபீனிக்ஸ் OSல வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து வெளியே வந்து கொடுத்துருக்காங்க ரெக்கார்டிங் ஆப்ஷன். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து வெளியே வச்சுருக்காங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் OS லுக்கு, அதாவது ஆர்ஓஜி ஃபீனிக்ஸ் OS லுக்கு
உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்குது. இந்த மவுஸு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிக பேர் வந்து மவுஸில் வந்து இந்த ஒரு மவுஸுக்கு தான் வந்து அதிக பேர் விரும்புவாங்க. இந்த ஒரு மவுஸோட ஐக்கானுக்கு அதிக பேர் இந்த ஒரு வாய்ஸில் தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஆர்ஓஜி ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜியில் தான் வந்து அதிகம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜியில் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வந்து வேறு லெவலில் கொடுக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேமிங் மொபைல் எப்படி வச்சுருக்கிறீங்களோ இல்லை கேமிங் பிசி வாங்கி வச்சுருந்தாலுமே இந்த ஒரு ஓஎஸ் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் வேறு லெவலில் வந்து கேம் வந்து லைவ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 ஃபைல்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பாருங்கள். செகண்ட் ஃபைலை வந்து ஆர்ஓஜி ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா டேரெக்டாக நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ லிங்க் கொடுங்க ப்ரோ, ஆர்ஓஜி வெர்ஷனுக்கு லிங்க் கொடுங்கன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.